அனைவருக்கும் வணக்கம். விநாயக பெருமான் அவதரித்த நாளா ஆவணி மாதத்துடைய வளர்பிறை சதுர்த்தி நாள் திகழுது. அன்றைய நாளில் அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை தங்களோட வீட்டில் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. விநாயகர் பெருமானுடைய சிலையை வீட்டில் வாங்கி வச்சு அவருக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேத்தியமாக வச்சு அவருக்கு சிறப்பு மிகுந்த வழிபாடுகளையும் அர்ச்சனைகளையும் செய்து நாம் மகிழ்வோம். அப்படி செய்யறது மூலமாக விநாயகருடைய அருளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல் முறையாக இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முழு முதற் கடவுளாகவும் காரிய வெற்றியை தரக்கூடியவராகவும் திகழ்பவர் தான் நம்ம விநாயக பெருமான். தேவர்கள் அனைவருக்கும் தலைவராகவும் திகழக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட விநாயக பெருமான யார் ஒருத்தவங்க அனுதினமும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க தொட்ட காரியத்தில் வெற்றி நிச்சயமாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமான் ரொம்பவுமே எளிமையான கடவுள் அப்படின்றதால அவரை வழிபாடு செய்கிறதுக்கு பெருசாக நம்ம செலவு செய்யணும் அப்படின்னோ சிரமப்படணும் அப்படின்னோ எந்த அவசியமும் கிடையாது. ரொம்பவே எளிமையாக தலையில் 3 முறை கொட்டி 3 தோப்புக்கரணம் போட்டாலே போதும். விநாயகர் மனம் மகிழ்ந்து நாம் வேண்டியதை நமக்கு அருள் புரிவார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய விநாயகர் சதுர்த்தி நாள்லேருந்து தொடர்ச்சியாக 3 நாட்கள் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்மளுடைய பிரார்த்தனையை ரொம்ப சீக்கிரத்திலேயே நிறைவேற்றி கொடுக்கும். இந்த வழிபாட்டை விநாயகர் சதுர்த்தி நாளான ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பித்து தொடர்ச்சியாக 3 நாட்கள் செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் அதே சமயம் மாலை 6 மணிக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். 3 நாட்களுமே 2 வேளை நாம் விநாயகரை வழிபாடு செய்யணும். ஆகஸ்ட் மாதம் அதாவது நாளைக்கு 27ஆம் தேதி எப்பயுமே செய்யக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டோடு சேர்த்து இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய படம் அப்படி இல்லைன்னா சிலைக்கு அருகம்புல் மாலையை நீங்கள் சாற்றணும். அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க. நெய்வேத்தியமாக காய்ச்சாத பசும்பால் வைக்கணும். இதுதான் ரொம்பவே முக்கியம். இப்படி நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை முழு மனசோட விநாயகர் பெருமான் கிட்ட நீங்கள் சொல்லணும். உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சிடலாம். வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா நெய்வேத்தியமாக வச்ச பாலை வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் பிரசாதமாக சாப்பிடணும். இதே மாதிரி மாலை நேரத்துலேயும் புதுசாக அருகம்புல் வச்சு காய்ச்சாத பாலை நெய்வேத்தியமாக வச்சு ஏற்கனவே நீங்கள் காலையில் பயன்படுத்தின அகல் விளக்கில் இருக்கிற திரியை மட்டும் புதுசாக மாற்றிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி அதே பிரார்த்தனையை நீங்கள் அந்த விநாயகர் பெருமான் முன்னாடி வைக்கணும். இப்படி தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதம் 27, 28, 29 இந்த 3 நாளுமே நாம் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யணும். இப்படி செய்யறது மூலமா விநாயகர் பெருமான் சீக்கிரமே உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். ஒரே பிரார்த்தனையை தான் இந்த 3 நாளுமே வைக்கணும் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையை நீங்கள் செய்யக்கூடாது. எந்த ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு முக்கியமாக இருக்கோ, உங்களுக்கு அவசியமான தேவையா இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை இந்த 3 நாளும் நீங்கள் பூஜை பண்ணுறப்பெல்லாம் அந்த பிரார்த்தனையை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரார்த்தனை வைக்காதீங்க. புதுசாக விநாயகரை வீட்டுக்கு வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறவங்க தொடர்ச்சியாக 3 நாள் வச்சு வழிபாடு செய்கிற வழக்கத்தை வச்சுருப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த வழிபாட்டையும் செய்யும்போது சீக்கிரமே உங்களோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். விநாயகர் பெருமான மனசார நம்பி இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அந்த விநாயகர் பெருமான் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் அப்படின்னு
நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.